பிரைஸ் தி லார்ட். நான் உங்க கெனத் கிறிஸ்து. இன்னைக்கு நம்ம ஒரு குட்டி ஸ்டோரி பார்க்க போறோம். ஒரு ஊர்ல ஒரு பாட்டி இருந்தாங்களாம். அந்த பாட்டி வந்து 2 பாட் வச்சிருந்தாங்களாம். ஒரு பாட்டு வந்து அழகா இருக்குமா, இன்னொரு பாட்டு வந்து கிராஃப்ட் மாதிரி இருக்குமா. பாட்டிமா வந்து அந்த 2 பாட்டுல தான் தண்ணி இருக்க போவாங்களாம். அந்த அழகா இருக்க பாட்டு வந்து இந்த கிராஃப்ட் பாட்டை கேலி பண்ணுமா, நீ வந்து ஒரு யூஸ்லெஸ், நீ எதுக்கும் யூஸே இல்ல, பாட்டிமா கஷ்டப்பட்டு கொண்டாடு தண்ணிலாம் நீ கீழே சிந்தினே இருக்கிற. அதனால அந்த கிராஃப்ட் பாட்டு வந்து ரொம்ப சோகமா இருந்துச்சா. அதுக்கப்புறம் பாட்டிமா வந்து கேட்டாங்களாம், ஏன் நீ சோகமா இருக்குன்னு. அதுக்கப்புறம் அந்த பாட்டு சொல்லிச்சா, அந்த அழகா இருக்கிற பாட்டு வந்து என்ன கேலி பண்ணுது. இந்த அழகா இருக்க பாட்டு வந்து அந்த கிராஃப்ட் பாட்டை டெய்லி டீஸ் பண்ணுமா. அதுக்கப்புறம் அந்த கிராண்ட்மா வந்து அந்த அழகான பாட்டையும் அந்த கிராஃப்ட் பாட்டையும் எடுத்துட்டு போனாங்க ஒரு கார்டனுக்கு. அந்த கார்டன்ல கலர் ஃப்ளவர்லாம் இருந்துச்சா. அதுக்கப்புறம் அந்த பாட்டிமா கேட்டாங்களாம், இதெல்லாம் எப்படி இருக்குன்னு கேட்டாங்களாம். அதுக்கப்புறம் அந்த பியூட்டிஃபுல் பாட் சொல்லிச்சா, இதெல்லாம் ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு அது வந்து அட்மையர் பண்ணிருச்சான். அதுக்கப்புறம் இந்த கிராஃப்ட் பாட் வந்து சொல்லிச்சா, நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிச்சான். பாட்டி வந்து அந்த கிராஃப்ட் பாட்டை வந்து சொன்னாங்களாம், உன்னால் தான் இந்த பியூட்டிஃபுல் கார்டன் உருவாச்சு. அப்புறம் இந்த பியூட்டிஃபுல் பாட்டை வந்து எப்படி அப்படின்னு கேட்கும்போது பாட்டிமா சொன்னாங்களா, நீ வந்து வீட்டுக்கு யூஸ் ஆகுற, அந்த கிராஃப்ட் பாட் வந்து இந்த கார்டனுக்கு யூஸ் ஆகுது. அந்த கிராஃப்ட் பாட் வந்து துக்கமா இருக்கும்போது அவங்க கிரியேட்டர் கிட்ட போச்சு. அதே மாதிரி நம்மளும் துக்கமா இருக்கும்போது நம்மளோட கிரியேட்டர் கிட்ட போகணும். நம்ம கிரியேட்டர் யாரு? ஏசப்பா. எரேமியா 29:11 பைபிள் சொல்லுது, For I know the plans I have for you, plans to prosper you and not to harm you. So friends, நம்ம வாழ்க்கையில ஏசப்பா ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துக்கிறாரு, நிறைய பிளான்ஸ் இருக்குன்னு. ஸோ நீங்க எதை நினைச்சா கவலைப்படாதீங்க. அந்த கிராஃப்ட் பாட் மாதிரி நம்ம வாழ்க்கையிலயும் நிறைய கிராக்ஸ் வரும். ஆனால் நம்ம நோக்கம் எப்பவுமே ஏசப்பா மேல மட்டும் தாக்கணும். இந்த ஸ்டோரி ரொம்ப என்கரேஜிங் ஆயிடுச்சு நான் வந்து நம்புறேன். ஸோ நம்ம நெக்ஸ்ட் குட்டி ஸ்டோரியில பார்க்கலாம். பாய்.